ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்சி டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி மேல ₹61,000 பெனால்டீஸும் பிளஸ் டைரக்டர்ஸ் மேலயும் ₹61,000 பெனால்டீஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் டீட்டெயிலா வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சி இது ரிலேட்டடான ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனி மேலன்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டவே டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி எங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா. ஸோ இந்த கம்பெனி மேல வந்து பார்த்தீங்கன்னா, த ஃபெயில் டூ அப்டேட் த கம்பெனி ரிஜிஸ்டர் அட்ரஸ். அதாவது இந்த கம்பெனியோட ரிஜிஸ்டர் அட்ரஸ வந்து எம்சிஐ வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணாதனால, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 12 வயலன்ஸ் ஆஃப் செக்ஷன் 12 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2023 படி, an initiate communication sent to the companies ரிஜிஸ்டர் அட்ரஸ் வாஸ் ரிட்டர்ன் அன்டெலிவர்டு. அதாவது ஒரு கம்யூனிகேஷன் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன மாஸ்டர் டேட்டால இருக்கோ அந்த அட்ரஸ் படி உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனிக்கு. பட் ஆனா அந்த கம்யூனிகேஷன் பண்ணா அன்டெலிவரின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மேல வந்து பார்த்தீங்கன்னா, ₹61,000 வந்து பெனால்டிஸ். அதாவது ஃபார்ம் ஐஎன்சி 22ன்ற ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். வித்தின் 30 டேஸ் நீங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றீங்கன்னா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாமே இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி 22ன்ற ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க சேஞ்சஸே பண்றீங்கன்னா இருந்தா கூட, நீங்க வந்து இந்த ஐஎன்சி ஃபார்ம் 22 வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் நம்பர். இந்த ஃபைல் வந்து இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அதான் ஆர்டர் நம்பர் எல்லாமே டேட்டு எந்த டேட்ல வந்து போட்டிருக்காங்கன்ற டீட்டெயில் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இன்கார்பரேஷன் ஆயிருக்குன்னா 30/12/2024ல வந்து இன்கார்பரேஷன் ஆயிருக்காங்க. அதோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்ல வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஓகே. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 17/11/2023ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எம்சிஏ வெப்சைட்ல மாஸ்டர் டேட்டால அவைலபிளா இருக்கோ, அந்த அட்ரஸுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து சென்ட் பண்றாங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, நோ சச் எ ஃபார்ம் இன் த அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் டெலிவரி ஆயிடுது. இந்த மாரி அங்க எந்த ஒரு கம்பெனிஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகுது. ஸோ த டைரக்டர்ஸ் ஹேவ் வயலன்ஸ் பொசிஷன் ஆஃப் செக்ஷன் 12(1) அண்ட் 4 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். இந்த செக்ஷன் 12(1)யும் அடுத்து செக்ஷன் 4 சப்செக்ஷன் 4 படியும் இவங்க வந்து வயலன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர் ரெஸ்பாண்ட் டு த நோட்டீஸ் இவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த சப்மிட்டட் அக்ரீமெண்ட் இந்த அக்ரீமெண்ட் அதாவது இவங்க ப்ரீவியஸா இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரீமெண்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஹேட் பீன் டெர்மினேட்டட். ஸோ வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/11/2023ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அக்ரீமெண்ட் வந்து எங்களுக்கு போயிடுச்சு. ஸோ நாங்க அந்த பிளேஸ விட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்ப கரண்ட்டா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்ல தான் இருக்கோன்ற மாரி ஆஃபீசர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நாங்க வந்து இந்த ஐஎன்சி 22 பண்ற ப்ராசஸ்ல தான் வந்து நாங்க இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால எங்களுக்கு எந்த ஒரு பெனால்டீஸும் நீங்க வந்து ரைஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாரி ஆஃபீஸர் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் மாரி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எவிடன்ஸ் ஆஃப் ரிப்ளை அந்த ரிப்ளைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ் ஆஸ் இன்டிமேஷன் டு சேஞ்ச் ஆஃப் ரிஜிஸ்டர் அட்ரஸ் ஆர்ஓசி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரோவிஷன் செக்ஷன் 12(4) படி பார்த்தீங்கன்னா, நீங்க வித்தின் டைம் லிமிட்குள்ள வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மறுபடியும் அகைன் ஒரு டைரக்டர்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து சென்ட் பண்றாங்க. ஒரு ஹியரிங் வந்து வைக்கிறாங்க. இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6/2/2024ல வந்து ஒரு ஹியரிங் வந்து கம்பெனிஸ்குள்ள வைக்கிறாங்க. இதுக்குள்ள வந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வந்து ஃபைல் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பெர் செக்ஷன் 12(1) இந்த செக்ஷன் 12(1)ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்தின் 30 டேஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆர் அட் த டைம் ஆஃப் therefore have registered office capability to receiving the acknowledgement of all the communication notice may be addressed. அதாவது எந்த ஒரு கம்யூனிகேஷன் எம்சிஏ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தாலும் நோட்டீஸை வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து நீங்க ரிசீவ் பண்றதுக்கு கேபபிளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 12(1)ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 12(4)ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the notice of every changes இன்கேஸ் ஏதோ சேஞ்சஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கு அப்படின்ற போது
நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 30 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து அப்டேட் பண்ணணும். இல்லன்னா எம்சி டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்து நீங்க வந்து புரொவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப ஆஸ் பெர் செக்ஷன் 12(8) படி இந்த 8 படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த டிஃபால்ட் பண்ணனால உங்களுக்கு வந்து பெனால்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹1000 பெனால்டீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பெர் டே கணக்குல வந்து உங்களுக்கு வந்து பெனால்டீஸ் வந்து போடுவாங்க. இதுவே வந்து கன்டினியூஸா ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ₹1,00,000 வரைக்கும் மேக்ஸிமம் பெனால்டீஸ். அதாவது மேக்ஸிமம் பெனால்டீஸ் வந்து உங்களுக்கு ₹1,00,000 பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா, ₹1000 மேக்ஸிமம் வந்து ₹1,00,000 பெனால்டீஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே. இந்த 25/1/2024 ஹியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த கம்பெனியோட ப்ரூஃப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த ஐஎன்சி 12 இந்த கம்பெனியோட ஃபார்ம் வந்து நாங்க ஃபைல் பண்ணிட்டோம். அதுக்கான ஃபார்ம் நம்பர் பிளஸ் டேட்டு, அதுக்கான சப்மிட் ஆன காப்பி எல்லாமே வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இத வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப உங்களுக்கு வந்து ஃபர்தரா வந்து 12/12/2024ல வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் From the fact of the case of and verification of a register office of a company, the company has changed the registration one level. அதாவது எப்பயே சேஞ்ச் பண்ணியிருக்கணும் 1 level 2023ல வந்து அவங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சப்பவே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கணும். பட் ஆனா அவங்க ஃபைனலா எப்ப வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க 30 level 2024ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 30 level 2024ல வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள பண்ணியிருக்கணும். அதனால அதான் 1னா அதுல வந்து 30 நாள் டைம்னா உங்களுக்கு இந்த டிசம்பர்ல இருந்து அவங்க வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. 1/12/2023ல இருந்து 30/1/2024 அதாவது 61 டேஸ் கிட்ட வந்து டிலேவா வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. 61 டேஸ். ஓகே. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனின்றனால இது வந்து ஸ்மால் கம்பெனிஸ் கேட்டகரிஸ்ல வராது அண்டர் செக்ஷன் 285 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கம்பெனிஸ் வந்து பெனால்டிஸ் வந்து போட்டிருக்காங்க. கம்பெனி நேம்ல வந்து பாத்தீங்கன்னா 61,000. அவங்க கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் 4 பேர் டைரக்டர். உங்க கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் டைரக்டர்ஸ். ஸோ உங்க 4 பேர் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா 61 டேஸ்லயே டிலே இன்டூ ₹1,000 போட்டு ₹61,000 வந்து பெனால்டிஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இதே மாதிரி உங்க கம்பெனிக்கு ஆகக்கூடாதுன்னா உங்க கம்பெனில இருக்க மாஸ்டர் டேட்டாவும் நீங்க என்ன பிசிக்கலா இருக்கீங்களா அட்ரஸையும் ஒன்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா வித்தின் 30 டேஸ்க்குள்ள பண்ணணும். இன்கேஸ் பண்ணலனா கூட இப்பயே நீங்க வந்து பண்ணிடுங்க. வித்தின் உங்களுக்கு கொஞ்சம் பெனால்டிஸோட உங்களுக்கு வந்து ரைஸ் ஆயிடும். இன்கேஸ் நீங்க வந்து இதே வந்து கண்டினியூவா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ₹1,00,000 வரைக்கும் பெனால்டிஸ் வந்து ரைஸ் பண்ணிடுவாங்க. ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.